கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 2:14. ரோமன்ஸ் 2:14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அதாவது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ரோமர் 2வது அதிகாரம் முழுவதும் எப்படி நியாயப்பிரமாணம் உள்ளவங்களும் பாவிகளாக இருக்கிறாங்க. அதாவது 1வது அதிகாரத்தில் எப்படி நியாயப்பிரமாணம் இல்லாத மக்கள் எல்லாருமே பாவிகளாக இருந்து கெட்டு போகிறார்கள் சொல்லிட்டு, இப்போ நியாயப்பிரமாணம் உள்ளவர்களும் எப்படி அவங்களும் ஏகமாக கெட்டு போனவங்களாக இருக்கிறாங்க. 3வது அதிகாரத்தில் எல்லாருமே பாவிகள் என்பதை சொல்ல போகிறார். அதற்கு இங்கே எடுத்து சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார். இப்போ நீங்களும் நானும் நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம யூதர்கள் கிடையாது. அப்போ நம்ம யார்? நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். ஓகேயா? நம்ம சுபாவமாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, இப்போ யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இப்படி எல்லா பிரமாணங்கள் ஒரு மாரல் லா என்று சொல்லக்கூடிய ஒரு அறநெறியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்போது என்ன ஆகிறோன்னு சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணம் அல்லாத நாமே நம்மளே நியாயப்பிரமாணத்தினுடைய அளவுகளாக மாறிவிடுகிறோம், நம்மளே நியாயப்பிரமாணங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, கர்த்தர் எல்லாருக்குமே இந்த மாரல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நம்ம எந்த பாதையில் போகிறது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சொல்லக்கூடிய கேம்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் இருக்கு இல்லையா? அது நம்ம எந்த திசையில் போகும்னு காட்டக்கூடியது. அதே மாதிரி நம்ம எல்லாருடைய மனசாட்சியிலையும் அதை ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ அந்த மனசாட்சியின்படி ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாதவன் சுபாவமான நியாயப்பிரமாணம் என்ன செய்யக்கூடாது, தனக்கு வர்ற காரியத்தை, நீங்கள் கிறிஸ்தவ மாத்திரம் இல்லை, வேற காரியங்கள் உள்ள மனித இயல்புகளில் உள்ளது பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா, சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்ன சொல்லுது? நீ உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கதோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்யாத. இது எல்லா மதத்திலையும் வரக்கூடிய, எல்லா போலியான பொய்யான மதங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வரக்கூடிய கருத்து இது ஒன்று. அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம ஒரு மனசாட்சியில் உள்ள அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறவன் அவனே ஒரு நியாயப்பிரமாணனா இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவன் யார் அப்படிங்கிறது ஒன்று தெரியாமல் இருந்தாலும், நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருக்குமே என்ன, ஆண்டவர் பாவத்தை அறிகிற ஒரு உணர்வையும், நமக்குள்ள எது சரியானது எது சரியில்லை, எதை நாம் செய்யக்கூடாது என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே நம்முடைய உள்ளுணர்வில் வைத்திருக்கிறார். நம்ம அதை கேட்டு அதற்கேற்றாற் போல வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருக்குமே நீங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன்கிட்ட போய் கொலை செய்யலாமான்னு கேளுங்க, இன்னொருத்தர் பொருளை திருடலாமான்னு கேளுங்க, ஒருத்தருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாமா கேளுங்க. அதாவது ஆண்டவரே அறியாதவன், எதுவுமே தெரியாதவனாக இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான்? செய்யக்கூடாது. எங்கேருந்து கற்றுக்கொண்டான் இதை? ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எங்கேருந்து இந்த வெளிப்பாடு வந்தது? கர்த்தரே எல்லா மனுஷனுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தன்னை விசுவாசித்து தன்னை பின்பற்றி வாழுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக யூதர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுத்து, நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து ஒரு உயரிய நிலைக்கு வாங்க, இதை பார்த்து மற்றவர்கள் எல்லோரும் அந்த உயரிய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து சொல்லி கொடுத்தார். இப்போ தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது, நீ செய்கிற காரியம் மாத்திரமில்லை, உன்னுடைய இருதயம் சுத்தமாக வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, ஒரு மனசாட்சியின்படி வாழுகிறவன் என்று சொல்லுகிறவனே
ஒரு அடிப்படை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான் என்கிற வாக்குவாதத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அப்போ நம்ம அது ஒரு அடிப்படை மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கற்றுக்கொண்ட நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் இவர்களை போல் வாழ வேண்டும் என்கிற ஒரு அளவுகோலாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருளான அந்தகாரத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் நல்ல ஒரு வெளிச்சமாய் நாங்களே உம்முடைய நியாயப்பிரமாணத்தின் அளவுகளாய் வாழக்கூடிய ஒரு கிருபையில் வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.